ஈவினிங் சக்கரவள்ளி கிழங்கு இருந்தனால அதை வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸுக்கு வேக வச்சுட்ருந்தேன். வேக வச்சுட்ருக்கும்போதே வந்துட்டு வீடெல்லாம் கூட்டி எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது பால் காய வைக்கவே இல்லை. பாலையும் காய வச்சு விட்டுட்டு அரிசியும் ஊற போட்டுட்டு நாளைக்கு நியூ இயர் அப்படிங்கிறதுனால வாசலெல்லாம் வலிச்சு விடணும். நேற்றே தொடச்சி சுத்தம் பண்ணனால இன்றைக்கி வாசல் மட்டும்தான் வலிக்கிற வேலை இருந்துச்சு. வாசலெல்லாம் வலிச்சு விட்டுட்டு அவங்க அப்பா நைட் டியூட்டி கிளம்பிட்டாரு. நைட்டு கிளம்புனதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி அண்ணா வீட்டில் தான் போய் தூங்கணும். அண்ணி தனியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அண்ணா வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணிட்டேன். அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் தான் அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. அம்மா வரேன்னு சொல்லியிருந்தாங்க. தம்பிக்கு ஃப்ரூட்ஸு, எனக்கு மாவாட்டி வச்சுருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பருப்பெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அம்மாவும் கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கப்புறம் இங்கே வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க. 12 மணிக்கு எல்லோரும் கேக்கெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் போயிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு கேக்கெல்லாம் சாப்பிட்டு எல்லாத்துக்கும் நியூ இயர் விஷ் பண்ணிவிட்டு நாங்கள் தூங்க கிளம்பிட்டோம். எல்லாத்துக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு ஆல்.